தனி ஒரு மனுஷனா இருந்து 3800 கோடி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் ரத்தன் டாடா. இந்தியாவில் பொதுவாக நடிகர் நடிகைகள் விளையாட்டு வீரர்களை கொண்டாடுற அளவுக்கு தொழிலதிபர்கள் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க இல்லை. ஆனால் இதில் ரத்தன் டாடா மட்டும் விதிவிலக்கானவர். 140 கோடி இந்தியர்களின் அன்பையும் பெற்ற ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அது ரத்தன் டாடா தான். டாடா நிறுவனத்தின் பொருட்களையோ தயாரிப்புகளையோ பார்க்காம நிச்சயமாக நம்மளால் ஒரு தெருவை கூட கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்ப தொழிலை இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றியதில் ரத்தன் டாட்டாவோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. தன்னோட புத்திசாலித்தனமான முடிவுகளாலையும் அனுபவ அறிவாலையும் தொலைநோக்கு சிந்தனைகளால் மட்டும் இல்லாமல் சமூக சேவைகளாலையும் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ரத்தன் டாட்டா. தன்னோட 86 வயசுல மோசமான உடல்நிலை காரணமா நேற்று மாலை மும்பையில் இருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் நள்ளிரவு காலமாயிட்டாரு. இந்திய மக்கள் அனைவருமே கொண்டாடும் நல்ல உள்ளம் கொண்ட ஒரு தொழிலதிபர் ரத்தன் டாட்டா. அவரோட மறைவுக்கு உலக தலைவர்கள், இந்திய தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே தங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க.